ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சந்திரமேக்ஸ். திஸ் இஸ் மணி. நான் வந்து கோர்ஸில் வந்து பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ்க்காண்டி பர்டிகுலராக வந்து டெப்யூட்டி தாசில்தார் அந்த எக்ஸாமுக்காக நம்ம எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி கிளாஸஸ் வந்து எடுத்தோம். இப்போது அந்த எக்ஸாம் முடிஞ்சு அந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த ஆன்சர் கீ, அதாவது வந்து ஒவ்வொரு கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் வந்து நம்மளுடைய மெட்டீரியல்லேருந்து வந்திருக்கு. ஸோ அது எங்கெங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வித் ப்ரூஃபோடு வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதை விட முக்கியமாக இந்த கொஷின் அதோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ இப்போ டேரெக்டாக வந்து கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 20 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. 46வது கொஷின்லேருந்து நான் எடுத்திருக்கிறது வந்து பி செட் கொஸ்டின். ஸோ 46வது கொஷின்லேருந்து 65வது கொஷின் வரை வந்து எத்திக்ஸ் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் கொஷின்னா, வாட் டஸ் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஜென்ரலி ரெஃபர்ஸ் டு? அப்படின்னா என்னென்னா, சமூக செல்வாக்கு பொதுவாக எதை வந்து நமக்கு வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டெக்னாலஜி பற்றி. அப்படின்னா டெக்னாலஜிக்கும் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் சோஷியல், அதாவது பண்டைய சமூக கட்டமைப்பு பற்றி படிக்கிறதுனா அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்ஃபோர்ஸிங் லீகல் நார்ம்ஸ், அதாவது இப்போ இருக்கிற வந்து சட்ட விதிமுறைகளை அமல்படுத்துறதுல வந்து சொல்லுதுன்னா அதுவும் கிடையாது. ஆனால் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது வந்து எப்படி வந்து தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்னா, ஒருவர் மற்றவருக்கு மேலே வந்து செலுத்துகிற அந்த அதிகாரம், அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சமூக செல்வாக்குங்கிறதே வந்து பொதுவாக வந்து அமைது. இது வந்து ஒரு ஜென்ரல் கொஷின் தான். இது நம்ம டைரெக்டாக வந்து நம்ம கொஷினில் நம்மளுடைய கண்டென்ட்ல இல்லை, பட் இது வந்து ஜென்ரல் கொஷின் தான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷனுக்கு வந்து டி ஆன்சர். ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்த்தோம்னா, வாட் டஸ் எம்பதி ரெஃபர்ஸ் டு? எம்பதி ரெஃபர்ஸ் டு இந்த வந்து ஒரு டைரக்ட் கொஷின். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து டாபிக் 4ல் வந்து பேஜ் நம்பர் 13. ஸோ பச்சாபாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்குன்னு பார்ப்போம். வாட் டஸ் எம்பதி ரெஃபர்ஸ் டு அப்படின்னா, பச்சாபாதம் என்பது எதை குறிக்கிறது அப்படிங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, the ability to imagine oneself in others place and understand others feeling அப்படின்னா. நமக்கு கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள். பச்சாபாதம் என்பது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டென்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு இங்கே ஆப்ஷன்லேயே பாருங்கள், தன்னை இன்னொருவரின் இடத்தில் கற்பனை செய்து அவர்களின் உணர்வுகள், ஆசைகள், யோசனைகள் மற்றும் செயல்திறன்களை புரிந்து கொள்ளும் திறன். அப்போது என்ன கண்டென்ட்டில் கொடுத்தோமோ அது டேரெக்டாக கேட்டிருக்காங்க, டேரெக்ட் கொஷினாக இருக்குது. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, பச்சாபாதம் என்பது உங்கள் உணர்வுகளை மற்றவர்கள் மீது திணிக்கும் திறன் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட வந்து சொல்லி இதுதான் கரெக்டு, இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பச்சாபாதம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒருவரின் உணர்ச்சிகளை அடக்கி அவர்கிட்ட வந்து அவருடைய விஷயத்தை பேசவே விடாமல் பண்ணுறது வந்து பச்சாபாதம் கிடையாது. இது அனுதாபத்தை போன்றது, அதாவது வேறொருவரின் துன்பத்திற்காக நீங்கள் பரிதாபப்படுவது, அதாவது வந்து இரக்கமாக இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. இரக்க குணம் தான் வந்து இதுக்கான ஆன்சர். அதாவது வந்து இது வந்து ஒரு அனுதாபத்தை போன்றது, அதாவது வேறொருவரின் துன்பத்திற்காக, மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து வருத்தப்பட்டீங்கன்னா அது ஒரு இரக்க குணம் தான், அது பச்சாதாபம் கிடையாது. ஓகேவா? அதாவது எம்பதி கிடையாது. ஸோ அப்போது 4வது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் அது வந்து நம்மளுடைய மெட்டீரியலில் டேரெக்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48th கொஸ்டின். 48th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் த டேர்ம் ஈக்குவாலிட்டி? உங்களுக்கு ஈக்விட்டி பற்றியும் ஈக்குவாலிட்டி பற்றியும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் கொடுக்குற கொஷின் தான் இது. சாரி. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் வந்து ஈக்குவிட்டிக்கு அந்த ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்படி இல்லைனா இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். நமக்கு இந்த கொஷின் வந்து எப்படின்னா 47வது கேள்வி எப்படின்னா, நமக்கு வந்து மெட்டீரியல் இல்லை, பட் வந்து நான் வந்து கண்டென்ட்டாக அதை வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? எங்கன்னா டாபிக் 4ல் வந்து இதே பேஜில் தான் இந்த இருக்கு பாருங்கள். நானே கைப்பட எழுதியிருக்கேன் பாருங்கள். அதாவது வந்து இந்த ஈக்விட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து ஈக்குவாலிட்டி, மேலே இருக்கிறது ஈக்விட்டி. ஒரு 100 ரூபா இருந்துச்சுன்னா 50 ரூபாயை வந்து அவர் ஏழையாக பறக்கிறான்னு பார்க்காம வந்து 50 ரூபா பிரித்து கொடுத்தோம், அது ஈக்விட்டி. ஆனால் வந்து இவர் பூராக இருக்காரு, ஸோ உன்கிட்ட இருக்க 50 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த எக்ஸாம்பிள் சொல்லி வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். சமம்னா என்ன, சமத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லியும் இன்னொரு இடத்துல இருக்கும். பின்னாடியும் அந்த கேள்வி வருது. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வந்து ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப நமக்கு வந்து தலையை சுற்றி மூக்கு தர மாதிரியோ இல்லை ரொம்ப கஷ்டமாகவும் வந்து கேட்கல, ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போதுல இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா, அதாவது பின்தங்கியவர்களுக்கு மட்டுமே சலுகைகள் கிடைப்பதை வந்து உறுதி செய்கிறது அந்த தான். ஸோ சக்தி வாய்ந்த குழுக்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்குதல் கண்டிப்பாக கிடையாது. மக்கள் அவர்களின் தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப நடத்துதல் வந்து நமக்கு
நமக்கு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். இது வந்து ஆமாம், இப்போ வந்து எக்கனாமிக்கலி அவங்க வந்து வீக்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. அனைவரும் ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும். எக்ஸாக்ட்லி இதுதான் நிறைய பேர் வந்து போட்டிருப்பீங்க ஆப்ஷனில். ஏன்னா சமத்துவம் அப்படின்னா என்னது, அனைவரும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. அப்படி கிடையாது. இதுக்கு ஆன்சர் என்னன்னா, பின்தங்கியவர்களுக்கு மட்டுமே சலுகைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா வந்து இதுக்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ அவங்களுக்கான உரிமைகளை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இந்த இதுக்கான இதை வந்து நமக்கு டேரெக்டாக இல்லை, பட் நான் எழுதின அந்த அனோட்டேஷன்ஸ்லேருந்து நீங்கள் படிச்சிருந்திருக்கலாம். வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 49வது கேள்வி. 49வது கேள்வி வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னு சொல்லிட்டு, இது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். ஓகே? ஸோ டாபிக் 4ல் இருக்குது. ஸோ டாபிக் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, பொதுவான அனுபவங்களிலிருந்து புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் ஒருவரின் சூழ்நிலையை கையாள பகுத்தறிவுடன் சிந்திக்கவும், முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கல்களை தீர்க்கவும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அப்போது அந்த இது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அந்த இது வந்து எக்ஸாக்டாக வந்து ஆப்ஷனில் இருக்கும். இந்த 4வது ஆப்ஷனை பாருங்கள். அறிவை பெறவும், கற்றுக்கொள்ளவும், சிக்கல்களை தீர்க்கவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. மித்த எல்லாத்துலேயும் பாருங்கள், இன்டெலிஜென்ஸ் நமக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, கலை வெளிப்பாட்டிற்கு மட்டுமான இயல்பான நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து அது இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அது வந்து நமக்கு இருக்கும். நமக்கு வந்து அது வந்து பறக்கும் போதுலேயே நமக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அதை வந்து பில்ட் பண்ணணும், நம்ம அதை வளர்த்துக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் என்னது, கெப்பாசிட்டி டு மெமரைஸ் ஃபேக்ட்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தம். அதை வந்து புரிஞ்சிக்காமல் சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. இன்டெலிஜென்ஸ் எபிலிட்டி டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித்தவுட் கொஸ்டின் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த இதுவுமே வந்து கிடையாது. ஒரு இதை பற்றி கேள்வி கேட்டு அதில் வந்து இது ஏன் இது இப்படி வந்துச்சு, ஏன் அப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வரல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேள்வி கேட்காம சும்மா படிச்சுட்டு போகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த எத்திக்ஸில் இந்த நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த இதை படிக்காமல் கூட நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்த்து கூட நீங்கள் வந்து இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பட் நான் சொல்ல வர என்னென்னா, நம்ம கண்டென்ட்லேயே வந்து அதை வந்து கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த கோர்ஸில் இல்லை அப்படின்னா, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நீங்கள் பார்க்கலன்னா இதெல்லாம் வருமானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ முதல்ல நீங்கள் பயப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்போ அதனால தான் சொல்கிறேன், இது நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. அப்புறம் 50வது கொஸ்டினும் 51வது கொஸ்டினும் நம்ம கண்டென்ட்டில் வந்து கொடுக்கல. ஏன்னா பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் இதை பற்றி பேசியிருப்போம். எத்திக்கல் பிஹேவியர், அதுக்கப்புறம் அந்த ஆட்டிடியூட் அதை பற்றி பேசியிருப்போம். பட் ஆட்டிடியூடைய டைப்ஸ் பற்றி பேசியிருக்க மாட்டோம். ஸோ அப்போது இந்த கண்டென்ட் இல்லை. இதில் என்னென்னா, இம்ப்ளிசிட் ஆட்டிடியூட்ஸ் ஆர் ப்ரிமர்லி டெரிவ்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறைமுகமான மனப்பான்மைகள் எதிலிருந்து பெறப்படுகின்றன அப்படின்னா, மயக்கமற்ற அறிவாற்றலில் வேரூன்றிய கடந்த கால நினைவுகள். அதாவது இப்போ ஆட்டிடியூட்னு எடுத்துட்டோம்னா வந்து அது வந்து இப்போ இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட்னு இருக்குது. எக்ஸ்பிளிசிட்னா என்ன, வெளிப்படையாக இருக்கிறதா எக்ஸ்பிளிசிட்னு சொல்லுவோம். வெளிப்படையாக தெரியுதுப்பா அப்படின்னு சொல்கிறதா எக்ஸ்பிளிசிட்னு சொல்லுவோம். இம்ப்ளிசிட்னா என்னென்னா, மறைமுகமாக அவனுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அதை வந்து வெளிக்காட்டவே மாட்டான். அது எப்படி இருக்கும்னா, பாஸ்ட் மெமரிஸ் எப்பயோ எங்கேயோ நடந்ததை வச்சு கூட அந்த விஷயம் வந்து அவனுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து அவனுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸில் அவனுக்கே தெரியாமல் கூட வந்து அவன் வந்து அதுக்கான ரியாக்ஷன் வந்து நடத்தலாம். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா, பாஸ்ட் மெமரிஸில் இருந்து அன்கான்ஷியஸாக இருக்கிறதுல வந்து இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆட்டிடியூட் தான் வந்து இம்ப்ளிசிட் ஆட்டிடியூட். அதாவது மறைமுகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது. அவனுக்கே தெரியாது, ஒரு பர்சனுக்கே தெரியாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த தான் வரும். அதுக்கப்புறம் இருக்கிறதும் அதே மாதிரி தான். விச் டைப் ஆஃப் ஆட்டிடியூட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஏ கான்ஷியஸ் காக்னிஷன் வேர் ஏ பர்சன் இஸ் அவேர் ஆஃப் தர் ஆட்டிடியூட். நான் முன்னாடி என்ன சொன்னேன், அவனுக்கு என்னென்ன தெரியாதுன்னு சொன்னேன். அப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ஆட்டிடியூட் வந்து அவனுக்கு தெரியும், ஒரு நபர் தனது மனப்பான்மையை அறிந்திருக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவேர்னா என்ன அர்த்தம், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது எக்ஸ்பிளிசிட்டாகவே தெரியும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையாக தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த 2 கொஷின் நீங்கள் பார்த்தாலே, நீங்கள் படித்து பார்த்து கொஷின்ஸை வந்து ஆப்ஷன்ஸை படித்து பார்த்தாலே உங்களுக்கு இந்த 2 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆப்ஷனை எளிமையாக வந்து நீங்கள் வந்து போட்டுடலாம். சரியா? சரி, ஓகே. அடுத்து 52வது கொஷின் பார்த்தோம்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் வேல்யூஸ். ஓகே, வேல்யூ அப்படின்னா வந்து எதை, வேல்யூங்கிறத வந்து எப்படி வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக வந்து விவரிக்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதாவது மதிப்புகள் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரிலீஜியஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது கேள்வி இல்லாமல் பின்பற்றப்படும் மத கட்டளைகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து இந்த 52வது கொஷின் வந்து டைரக்ட் கொஷின்ஸ் தான். நான் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் சொல்லிடுறேன். டாபிக் 1ல் வந்து ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேல்யூஸ் அப்படிங்கிறது கீழே நான் கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, வேல்யூஸ் ஆர் பர்சனல் பிலீஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு விஷயத்த மதிப்பாக இருக்கிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு மதிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எத்திக்ஸ் அசஸ் வேல்யூஸில் கொடுத்துருப்பேன். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூஸுங்கிறது எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா, ரிலீஜியஸ் அதாவது வந்து மத கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறது வந்து சொல்லுதா,
2வது ஆப்ஷன் என்னது? ஒரு நபர் அல்லது ஒரு குழுவின் தீர்ப்பு மற்றும் நடத்தையை வழிநடத்தும் தனிப்பட்ட கொள்கைகள் அல்லது நடத்தைகள். அப்போ இங்க என்ன சொல்றாங்க? இண்டிவிஜுவலா நான் மட்டும் எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு போறது தான் மதிப்புகள், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து யுனிவர்சல் லா. யுனிவர்சல்னா என்னது? அனைத்து சமூகங்களையும் நிர்வகிக்கும் உலகளாவிய சட்டங்கள். எல்லாரும் சமம்பா, எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா இந்த இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரூல்ஸ் இம்போஸ்ட் பை கவர்மெண்ட்ஸ் ஃபார் சோசியல் கான்டாக்ட் அண்ட் ஹார்மனி. ஸோ சமூகத்தில் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போடுற சில ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஷனுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷனுக்கு வந்து இந்த கேள்வியை நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதை நீங்கள் கொஷினே படிக்காமல், இப்போ நான் முன்னாடி இருக்கிற கொஷின்ஸ் தான் சொன்னேன், நீங்கள் படிக்காமல் கூட வந்து ஜென்ரலாக வந்து ஒரு எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த கொஷின்ஸ்லாம் போட்டுடலாம், எளிமையாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே மதிப்பு மிக்க ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். என்ன மதிப்பு மிக்க? எல்லாமே யூனிவர்சல் லா, அனைத்து சமூகங்களும் நிர்வகிக்க உலகளாவிய சட்டங்கள் அப்படிங்கிறது தேவை தான். எல்லாரும் சமம், எல்லாருக்கும் வந்து ஒரு உலகளாவிய சட்டங்கள் தேவை அப்படிங்கிறது அது மதிப்பான ஒரு விஷயம் தான். சமூக நடத்தை மற்றும் நல்லிணக்கத்திற்காக அரசாங்கம், ஆமாம் எல்லாருமே வந்து சமமாக இருக்கணும், எல்லாமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும்னு சொல்லி நமக்கு கவர்மெண்ட் வந்து சட்டம் போடுறது கரெக்ட் தானே. அப்போ அது மதிப்புமிக்க ஒரு விஷயம் தானே. இப்படிலாம் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கொஷின்ஸில். அப்போது நம்ம டேரெக்டாக என்ன கொஷின் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள், வேல்யூஸ் ரெஃப்ளெக்ட் வாட் an individual or group considers important. ஒரு தனி நபரோ இல்லை ஒரு குழுவோ தனக்குன்னு, ஓகேவா, தனக்குன்னு ஒரு முக்கியமாக எதை வேல்யூ, அது ஒரு முக்கியம், அது ஒரு மதிப்பு மிக்கன்னு கருதுறாங்களோ அதைத்தான் அவங்க இம்பார்ட்டன்ட் பார்ப்பாங்க, அதைத்தான் நம்ம வேல்யூன்னு சொல்லுவோம். சரியா? அதாவது எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதே எக்ஸாக்டாக இருக்கிறது பாருங்கள், இண்டிவிஜுவல் பிரின்சிபல்ஸ் ஆர் குவாலிட்டிஸ் தட் கைடு என்னது பிஹேவியர் ஆஃப் எ பர்சன் ஆர் ஏ குரூப். எக்ஸாக்டாக அதே வேர்டிங் இருக்குது பாருங்கள், இண்டிவிஜுவல் ஆர் ஏ குரூப்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இதுக்கு ஆப்ஷன் வந்து இந்த தான் வரும். அப்போது நீங்கள் இந்த இதில் வந்து இந்த கண்டென்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆன்சர் வந்து போட்டிருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் டேரக்ட் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் வந்து 53 கொஷின். இந்த 53 கொஷின் வந்து ஒரு இன்டைரக்ட் கொஷின். ஓகேவா? அதாவது நம்ம டேரெக்டாக வந்து அந்த இது வந்து பிடிஎஃப்ல இல்லை, பட் நான் நடத்துகிற நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து டாபிக் 3ல வந்து ஓகே இந்த தான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடுக்கும் பிஹேவியருக்குள்ள ரிலேஷனை பற்றி பேசியிருப்பேன். இதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன எமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ஹவ் வி ஆக்ட், ஹவ் வி ரியாக்ட், ஹவ் வி ட்ரான்ஸ்ஃபர் இட் டு அதர்ஸ், நம்ம மற்றவங்களுக்கு அதை எப்படி கடத்துகிறோம் இப்படிங்கிறலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆட்டிடியூடில் முக்கியமாக இருக்கிற விஷயங்கள் இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். சரியா? இப்போது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் டேரெக்டாக நான் இப்போ இங்கே சொன்ன விஷயங்கள் டேரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸில் இருக்காது. ஆனால் இந்த கண்டென்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்க பாருங்கள், a psychological tendency is expressed when a particular object is not evaluated. அதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா நாட் எவாலுவேட்டட் வித் எனி டிகிரி ஆஃப் ஃபேவர் ஆர் டிஸ்ஃபேவர். நமக்கு வந்து தேவை, எனக்கு தேவையில்லை, இல்லை மற்றவங்க எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணாமல் நாட் எவாலுவேட்டட்னு இருக்குது. அப்படி பண்ணால் ஒரு ஆட்டிடியூடா கிடையாது. அதை கன்சிடர் பண்ணால் தான் நான் எப்படி அதை நான் கன்சிடர் பண்ணால் தான் அது எனக்கு உள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும், நான் மற்றவங்க மேலே அதை ரியாக்ட் பண்ணுவேன், இல்லை ஒரு ரியாக்ஷனோ ஒரு ஆக்ஷனோ நடக்கும், அதை எப்படி நான் மற்றவங்களுக்கு கடத்துறேன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இங்கே ரெண்டாவது இருக்க பாருங்கள், அதே தான் இங்கே இருக்கிறது, அதே தான் சொல்லியிருப்பாங்க, பட் இங்கே நாட்டு இருக்குது, இங்கே நாட்டு இல்லை. அப்போ அதான் வந்து ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். எ ஃபிக்ஸ்டு பிஹேவியர் பேட்டர்ன் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஆன்செஸ்டர். கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய மூதாதையிட்டிருந்து வர்றது வந்து நமக்கு ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம ஆட்டிடியூட்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எ லீகல் நாம் அக்செப்டட் பை அ சொசைட்டி, அதுவும் கிடையாது. ஸோ ஒரு லீகலாக இருக்கிற விஷயம் வந்து அது சட்டத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கலாமே தவிர ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அதுக்கான ஒரு விளக்கமாக வந்து இது கண்டிப்பாக இருக்காது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு. அண்ட் இதை வந்து நம்ம செஷன்லேயே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்து 54வது கொஷின். 54வது கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து இன்டைரக்டாக வந்து நமக்கு கண்டென்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ டாபிக் 1ல் இதில் நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த இருக்கு பாருங்கள், எத்திக்ஸோடைய டைப்ஸில் நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறதுல எத்திக்ஸ் ஆஃப் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் சொல்லியிருப்பேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், எம்பதி அண்ட் கேரிங் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் ஒரு இது என்னென்னா கைடட் பை கம்பேஷன் அண்ட் கேர் அப்படின்னு அந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ இப்போ இங்கே அதே தான் பாருங்கள், இங்கே ஆப்ஷன் பாருங்கள். கம்பேஷன் அப்படிங்கிறது என்னென்னா லேக் ஆஃப் எமோஷனல் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த சஃபரிங் ஆஃப் அதர்ஸ்.
ஷோயிங் டிஸ்ரெகார்ட் டுவர்ட்ஸ் தர் பெயின். ஸோ மற்றவர்களோட உணர்ச்சி அவங்களோட வழியெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தாமல் அலட்சியம் செய்கிறது. ஓகேவா? ஸோ அந்த தான் சொல்கிறது. ஆனால் இங்கே நீங்கள் நான் பாருங்கள், நான் என்ன சொல்லியிருப்பேன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், எம்பதி அண்ட் கேரிங் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது என்னென்னா டெக்னிக் டு சப்ரஸ் ஒன்ஸ் எமோஷன்ஸ் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இதுவும் கிடையாது. அவங்களோட எமோஷன்ஸை புரியாமல் அதை அடக்குவதற்கான ஒரு விஷயத்தை பண்ணுறது கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களோட எமோஷனில் நம்மளோட இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணுறது, அதுவும் கிடையாது. அடுத்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆர் எம்பதி ஃபார் த சஃபரிங் ஆஃப் அதர்ஸ். அப்போது மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம கருணையாக இருக்கிறது இல்லை இறக்கமாக இருக்கிறது தான் வந்து இந்த கம்பேஷனுக்கோட மீனிங். இப்போது இதில் வந்து இது டைரக்ட் கொஷினாகவும் சொல்லலாம், இன்டைரக்ட் கொஷினாகவும் சொல்லலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்டென்ட் படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஜென்ரலான விஷயம் என்னன்னா கம்பேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தமிழில் கூட இங்கே பக்கத்தில் இருக்குது. இரக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இரக்கம்னா என்ன, மற்றவங்க மேலே கருணை காட்டுறது, அதான் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உட்காந்து அந்த கொஷினை பார்த்து அந்த ஆப்ஷனை பார்த்து படித்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இதுக்கெலாம் வந்து ஆன்சர் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் தான். ஆனால் விஷயம் என்னன்னா இது வந்து இங்கேயே நான் இருக்குது, நம்ம மெட்டீரியல்லையும் இது வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான தான் சொல்கிறேன். கம்பேஷனுங்கிற வேர்டு இருக்குது, கேருங்கிற வேர்டு இருக்குது, எம்பதிங்கிற வேர்டு இருக்குது. எல்லாமே வந்து இங்கே ஆப்ஷன்லேயும் இருக்குது, நமக்கு மெட்டீரியல்லையும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து 55வது கொஷின். 55வது கொஷின்னா வாட் இஸ் அ மெயின் ஐடியா பிகைன் த ஈக்விட்டி அப்ரோச். ஸோ நான் அங்கே ஒரு கொஷின் சொன்னேன் இல்லையா, எந்த கொஷினை, 48வது கொஷின். 48வது கொஷினில் ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருப்பேன். ஸோ இது வந்து ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ அது இங்கே என்னென்னா ட்ரீட்டிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஸ்பெசிஃபிக் சர்க்கும்ஸ்டன்சஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி தெரியும்னா, நீங்கள் அந்த கொஷின், அதாவது வந்து டாபிக் 4ல் 13 இந்த இதில் வந்து இந்த ஈக்விட்டி இதை பற்றி பேசியிருக்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் டாபிக் 5லேயும் வந்து நான் இதை பற்றி பேசியிருக்கேன். அந்த இருக்கு பாருங்கள், சமம், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. அதுக்கப்புறம் சமத்துவம் வந்து ஈக்குவல் கிடையாது, அது ரெண்டுமே வேறு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்லேயே வந்து நான் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதே கொஷின் தான், வேறு புதுசாக ஒரு கொஷின் கிடையாது. இப்போ அடுத்த கொஷின் பார்த்தோம்னா 56வது கொஷின். வென் டு வேல்யூ கான்ஃப்ளிக்ஸ் டிபிக்கலி அரைஸ். ஸோ அப்போது எப்போ வந்து இந்த மதிப்பு மோதல்கள் பொதுவாக எப்போ வந்து நமக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, வென் கம்யூனிகேஷன் கேப்ஸ் அக்யூஸ் இன் ஏ டீம். ஒரு குழுவில் வந்து கம்யூனிகேஷன் வந்து சரியாக இல்லாத போதில் மதிப்பு மோதல் நடக்குதா, இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஆர் நாட் அச்சீவ்டு. ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியலாக நீ இவ்வளோ கோல் வைக்கணும், இவ்வளோ டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதில் அதை அவரால் வந்து அந்த அச்சீவ்மெண்ட், அந்த கோலை ரீச் பண்ண முடியாத போதில் நமக்கு மதிப்பு மோதல்கள் உண்டாகுதா. அதுக்கப்புறம் வந்து லீகல் சிஸ்டம், நமக்கு வந்து லீகலாக வந்து என்னென்ன பிரச்சனைலாம் வருதோ அப்போ மொத்தத்தில் உண்டாகுதா. அதுக்கப்புறம் when there is a clash between personal beliefs and organizational or internal values. இப்போ தனிப்பட்ட நம்பிக்கைகளை ஏதாவது ஒரு பிரச்சனை வர மொத்தத்தில் உருவாகுதா இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஷினுமே வந்து நம்ம படித்தா தான் வந்து போட முடியும். ஏன்னா எல்லாமே மதிப்புகள் ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டைரக்ட் கொஷின். இது வந்து டாபிக் 1ல் அதே தான், அந்த வேல்யூஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் தான். ஸோ அந்த இதில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னா, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரிலீஜியஸ் பிலீஃபு. ஸோ மதிப்புகள்ன்றது ஒரு தனிநபர் அல்லது குழு முக்கியமானதாக கருத. எனக்கு வந்து ஒரு விஷயம் மதிப்பாக தெரிகிறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து மதிப்பாக தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரிலீஜியஸ் பிலீஃபில் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா, இதெல்லாம் செஞ்சால் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறது என்னோடது. இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் செஞ்சால் நடக்கும், எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு அதை பெருசாக மதிப்பாக நினைக்கிறது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து ஒருத்தர் வந்து எதை மதிப்பாக நினைக்கிறாரு, ஒருத்தர் எதை மதிப்பாக நினைக்கல அப்படின்னு அந்த கான்ஃப்ளிக்ட் வரும். கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது தான் வந்து நமக்கு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல அந்த மோதல்கள் உண்டாகும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அதுதான் நம்ம வந்து எக்ஸாக்டாக இந்த இதை யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மதிப்புகள் என்பது ஒரு தனிநபர் அல்லது குழு முக்கியமானதாக. அதே தான் இங்கே இருக்குது. தனிப்பட்ட நம்பிக்கைகளுக்கும் நிறுவன அல்லது உள் மதிப்புகளுக்கும் இடையே எப்போ கான்ஃப்ளிக்ட் வருதோ அப்போ தான் வந்து நம்ம அது. ஸோ இது வந்து இன்டெரக்ட் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பேன். அந்த மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் போட்டிருப்பேன் பாருங்கள். ரிலீஜியஸ் பிலீஃப்னு சொல்லி போட்டிருக்கேன்னா, ஸோ அந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணிருக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து 57வது கொஸ்டின். 57வது கொஸ்டின் டேரெக்டாக தான் இருக்குது. டாபிக் 5ல் 22. ஸோ இதில் வந்து என்னென்னா ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்த்துடலாம். ஒரு நல்லாட்சிக்கு வந்து கொஸ்டின் வந்து என்னென்னா, பின்வருவனவற்றில் எவை நல்லாட்சியின் முக்கிய அளவுகோல்களாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் தமிழில் படித்தாலே நீங்கள் வந்து ஆன்சர் போட்டலாம். குரல் மற்றும் பொறுப்பு குரல் பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுத்துக்கணும், அக்கௌண்டபிலிட்டியோட எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அரசியல் உறுதியற்ற தன்மை மற்றும் வன்முறை இல்லாமை. வன்முறை கண்டிப்பாக இருக்குன்னு நினைப்போமா? ஒரு நல்ல கவர்மெண்ட் நடக்குன்னா வன்முறை இருக்குன்னு நினைப்போமா? வன்முறை இல்லாமை கரெக்டு.
அதுக்கப்புறம் அரசாங்க செயல்திறன், கவர்மெண்ட் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது, ஆட்சி எப்படி நடத்துது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருப்போம். கவர்னன்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஆட்சி பண்ணுறது தான், நம்ம ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி, இது என்னப்பா அப்படின்னு சொல்லி புதுசாக சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், பட் அதுவும் வந்து உண்மை தான். ஸோ அப்போ அதனால தான் வந்து என்னன்னா ஆல் த எபோவ் வந்து ஆன்சராக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும், ஒன்று அக்கௌண்டபிலிட்டி, இன்னொன்று ரூல் ஆஃப் லா. இந்த இருக்கு பாருங்க, ஒரு ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கீழே என்னென்னலாம் இருக்குன்னா ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்குன்னா இது ஒன்று. அதுக்கப்புறம் பொறுப்புடைமை, அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து டேரெக்டாக வந்து இந்த இது வந்து இந்த கொஷின் வந்து நமக்கு வந்து இருக்குது சரியா. 57 வந்து டேரெக்டாக வந்து நமக்கு வந்து நம்ம மெட்டீரியலில் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து 4 ஆப்ஷனுமே வரும். அதுக்கப்புறம் வந்து 58வது கொஷின் நம்ம கொடுக்கல. இந்த இது வந்து பிளாட்டோஸ் தியரி ஆஃப் மொராலிட்டி படி என்னென்னலாம் வந்து அவர் வந்து கீ ஃபியூச்சர்ஸாக எடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான கொஷின் தான். ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து இந்த 3 இருக்கும், இல்லை 1 இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 இல்லை 2 3 4. சில பேர் வந்து டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து ஜஸ்டிஸ்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கஷ்டமானதான், நம்ம கண்டென்ட்ல இல்லை. இதில் வந்து என்னென்னா எல்லாமே அவர் வந்து வச்சிருக்காரு. பிளாட்டோ வந்து இந்த 4மே வந்து தன்னுடைய தியரி ஆஃப் மொராலிட்டியில் வந்து இதை வந்து வச்சிருக்காரு. 4மே வேணும்ப்பா, அறநெறி கோட்பாடு அப்படின்னு இருந்தால் இந்த 4மே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு சரியா. அடுத்து 59 பார்த்தோம்னா என்ன கொஸ்டின்னா, கரப்ஷன் அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம், கரெக்டாக எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இதுக்கு வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 59. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன், கரப்ஷன் பற்றி வந்து இருக்கிற சவால்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஸோ அதிகாரிகள் தங்கள் விருப்ப உரிமை அதிகாரங்களை தனிப்பட்ட லாபத்திற்காக தவறாக பயன்படுத்தலாம். இதுதான் வந்து கரப்ஷனுக்குரிய ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அதுக்கான தீர்வு வந்து இந்த பக்கம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த தான் வந்து நமக்கு வந்து ஆப்ஷனாக இருக்கும். என்னென்னா இன்டென்ஷனல் யூஸ் ஆஃப் ஒன்ஸ் பொசிஷன். ஸோ ஒருவரின் பதவி அல்லது அந்தஸ்து, அவங்கள வளங்களை நேரடியாக அல்ல மறைமுகமாகவோ தனிப்பட்ட தன்னுடைய இதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து படித்தாலே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் ஊழல்னா என்னன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வரி வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கனாலே வந்து இதான்ப்பா ஆன்சர்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம கண்டென்ட்டே இதை கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் 60வது வந்து டேரெக்டாக நமக்கு கொஷினில் இல்லை, பட் இது வந்து கொஞ்சம் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காமன் சென்ஸோட யோசிச்சு பார்த்தீங்கன்னா போடலாம். மகாத்மா காந்தியோடைய ஃபிலாசபி என்ன அப்படின்னா, அவர் கண்டிப்பாக என்ன பண்ணார், இதில் எங்கே வந்து நமக்கு வந்து கஷ்டம் வரும் அப்படின்னா இந்த ஃப்ரீடம், அவர் வந்து சுதந்திரத்துக்கு பாடுபட்டார். அப்போது ஃப்ரீடமும் வரும் தானே, ஜஸ்டிஸ் லிபர்ட்டி அந்த இதுக்கெலாம் வந்து, அதாவது வந்து இங்கே தமிழில் பார்த்தோம்னா லிபர்ட்டிங்கிறதுக்கு சுதந்திரம்னு வேறு இருக்குது. அப்போ சுதந்திரத்துக்கு அவர் பாடுபட்டார்ல, அப்போ இது எல்லாமே எது வரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கொஷினில் ஒருவேளை இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி 1 2 3 ஒன்லி, 1 2 1 ஒன்லி, இல்லை 2 3 ஒன்லி இப்படி கொடுத்துருந்தா கண்டிப்பாக இது வந்து ஒரு கஷ்டமான கேள்வி, கடினமான கேள்வி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எழுதின புக்காக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த அகிம்சை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. நான் வயலன்ஸுங்கிறது விட்டு கொடுத்ததே கிடையாது. ஈவன் நிறையா போராட்டத்தை அவர் கைவிட்டிருக்காரு. ஏன்னா அந்த அகிம்சைங்கிறது வந்து அங்கே வந்து இல்லாமல் போனனால. அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க சரியா. ஸோ இந்த இது ஒரு கொஷின். அதுக்கப்புறம் 61வது கொஷின் பார்த்தோம்னா இது வந்து ஒரு இன்டைரக்ட் கொஷின். நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த எத்திக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் பனிஷ்மெண்ட் அக்கார்டிங் டு மாரல் ஃபிலாசபி. ஸோ விஷயம் என்னென்னா, எத்திக்கலாக வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்கள் நம்ம அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறது வந்து எப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா, பனிஷ்மெண்ட் ஏன் கொடுக்குறாங்கன்னா தப்பு செஞ்சதுக்கான தண்டனையை தவிர அந்த தப்பை வந்து இன்னொருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதான். ஸோ தண்டனை என்பது வேண்டுமென்றே ஒழுக்க விதிமுறை மீறியதுக்காக பழிவாங்கல் மட்டுமே. அதாவது வந்து நீங்கள் வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான தண்டனை மட்டும்தான் தவிர இன்னொரு விஷயத்த வந்து ஃபியூச்சரில் பண்ணிடக்கூடாது, லைக் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை நான் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னா, இது ஏன் இன்டைரக்ட் கொஷின் சொல்கிறேன்னா, டேரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸ்க்கான விஷயம் வந்து நம்ம இதில் இருக்காது, ஆனால் இதுக்கான இன்டைரக்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேவா. டாபிக் 7ல் என்ன இருக்குது, நீதி மற்றும் கருணை அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஜட்ஜு வந்து எப்படி முடிவு எடுக்கணும், எத்திக்கல் டைலமால வந்து இதை கொடுத்துருப்போம். ஜஸ்டிஸ் பக்கம் நிற்கணுமா, எத்திக்கல் பக்கம் நிற்கணுமா. ஒருத்தவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா அப்போ தூக்கு தண்டனை ஏன் கொடுக்குறாங்க, அதை வந்து இப்போ பிரசிடென்ட் கிட்ட வந்து இதுக்கு போகும், இதுக்கு கருணை அடிப்படையில் வந்து எங்களை விடுவீங்க, அதாவது வந்து தூக்கு தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக குறைங்க, இல்லை ஆயுள் தண்டனையை கம்மியாக குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கருணையெல்லாம் வந்து அவங்க ஏன் கொடுக்கணும், ஏன் இது பண்ணணும், அப்போ மொத்தத்தில் அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும், அப்போ இதுவும் கரெக்ட் தான் அதுவும் கரெக்ட் தான், அப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கணும், அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி நிறையா விஷயம் பேசியிருப்போம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா
நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரியா? இப்போ அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் இந்த இது வராது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். 62. வாட் இஸ் சென்ட்ரல் பிலீஃப் ஆன் த philosophical ஸ்கூல் ஆஃப் ஹெடோனிசம்? எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து இந்த இது வந்து இருக்குது, இந்த கண்டென்ட் வந்து இருக்குது. டாபிக் 1ல் வந்து அப்படியே இருக்குது. ஹெடோனிசம் அப்படிங்கிறது என்ன இருக்குது, நம்ம கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஹெடோனிசம்னா என்ன, ஃபிலாசபிக்கல் ஸ்கூலில் வந்து ஹெடோனிசம்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெடோனிசம் இஸ் த தியரி தட் ப்ளஷர் இஸ் த ஹையஸ்ட் மாரல் குட். அதாவது வந்து நான் சந்தோஷமாக இருக்கேனா அதுதான்ப்பா இருக்குல்ல கரெக்டு, வேறு எதை பற்றியும் அது வந்து எத்திக்கலாக கரெக்டாக தப்பா, அது வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணுதா பண்ணலையா, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். எனக்கு அது வந்து ஒரு இன்பத்தை கொடுக்குதா, ப்ளஷர் ஒரு இன்பத்தை கொடுக்குதா, அதுதான் வந்து என்னையை பொறுத்தவரைக்கும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா ஹெடோனிசம்ங்கிற விஷயம். ஸோ அதான் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ ப்ளஷர் இஸ் த ஹையஸ்ட் குட் அண்ட் த சுப்ரீம் ஐடியல் ஆஃப் லைஃப். இதே தான் நான் அங்கேயும் கொடுத்துருக்கேன், ப்ளஷர் இஸ் த ஹையஸ்ட் மாரல் குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக இருக்குது கொஸ்டின். நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா ஈஸியாக டிக் போட்டு அடுத்த ஆப்ஷன் படிக்கவே தேவையில்லை, அப்படியே டிக் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்த 63வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நம்ம கொடுக்கல, பகவத்கீதை பற்றியும் கொடுக்கல. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். இதில் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கோங்க என்னென்னா, ஆனால் இதை கொஞ்சம் படித்தாலே வந்து கொஸ்டின் ஆப்ஷனை பார்த்தாலுமே தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை படி வந்து நிஷ்காம கர்மாவின் கொள்கை வந்து எதை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நிஷ்காம கர்மா பற்றியே நமக்கு தெரியாமலே வச்சுப்போம். ஆனால் பகவத்கீதைங்கிறது வந்து ஒரு நல்ல நூல், ஒரு 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 புனித நூல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அது வந்து என்ன மாதிரி விஷயத்தை கொடுக்கும், அனைத்து கடமைகளையும் பொறுப்புகளையும் தவிர்ப்பது. அப்படியா இருக்கும், எல்லாமே பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த எத்திக்கல் சொல்லும். அப்போ டி ஆப்ஷன் கிடையாது. செல்வத்தை பெறுவதை நோக்கமாக கொண்டு செயல்படுதல், அதாவது வெல்த்தை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, செல்வம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது கண்டிப்பாக இருக்காது. அங்கே வந்து காசு தான் முக்கியம்னு சொல்லி எதுவுமே வந்து எத்திக்கலாக கரெக்டாக இருக்காது. அப்போ அதுவும் வராது. உலக வாழ்க்கையை துறந்து தனிமையில் வாழ்வது இதுவாக இருக்கலாம். அப்படி இல்லைனா செயல்களின் பலனை எதிர்பார்க்காமல் தன்னலமின்றி கடமையை செய்தல், கண்டிப்பாக இதை தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து போயிட்டு எங்கேயோ வந்து போயிட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஒரு காமன் சென்ஸ் வச்சு யோசிச்சாலே இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் வந்து போட்டுடலாம். சரியா? 63 முடிஞ்சிட்டு 64 வந்து ஒரு டேரக்ட் கொஸ்டின், 65மே ஒரு டேரக்ட் கொஸ்டின். ஸோ 64வது கொஸ்டின் வந்து எங்கே இருக்குன்னா டாபிக் 5ல், பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. 65வது கொஸ்டினும் இதே இடத்துல தான் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டினா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இதுக்கு பாருங்கள், இங்கே நான் ஹைலைட் பண்ணி வேற காமிச்சிருக்கேன். இந்த இதில் வந்து ஹைலைட் பண்ணி வேற காமிச்சிருக்கேன். ஒருமைப்பாடு, நேர்மை, ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு குரல், நியாயத்தை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை அப்படியே வந்திருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், ஒருவரி நடத்தையில் நாணயம், நியாயம் மற்றும் நேர்மை, நியாயம் மற்றும் நேர்மைன்னு இருக்கா, அதே தான் இங்கேயே இருக்குது பாருங்கள். நியாயம், நேர்மை இது வந்துச்சுனாலே வந்து அதுக்கு பேர் என்ன, நமக்கு இதுக்கெல்லாம் பேர் என்ன, நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்கணும், இந்த இதுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. கொஸ்டினே வந்து நேர்மைனா என்னன்னு இருக்குது, ஆப்ஷன்லையும் நேர்மைன்னு இருக்குது. இவ்வளோதான். இதை விட சிம்பிளான கொஸ்டின் எதுவுமே இருக்காது. எட்டுக்கால் பூஜைக்கு எத்தனை கால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக வந்து போட்டிருக்கலாம். நம்ம கண்டென்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதையும் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த இதில் பார்த்தோம்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்னது, கவர்னன்ஸில் டிரான்ஸ்பரன்சிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதில் ஓப்பன்னஸ் இன் டிசிஷன் மேக்கிங், அதுவும் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து இதெல்லாம் இருக்குது. இந்த ஓப்பன்னஸ்னா வெளிப்படைத்தன்மை. ஓகேவா? இந்த இடத்துல முடிவெடுப்பதில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தகவல் சுதந்திரம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுவும் அதே பேஜில் தான் இருக்குது, வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ இந்த இது வந்து நம்ம கண்டென்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடுத்தடுத்த பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ்னு இல்லை, பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ்லேயே வந்து நிறையா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் வந்து சிலபஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கோர்சஸ், இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சசபிள் தான், நீங்கள் பார்த்துக்கலாம். இன் ஃபியூச்சர் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸுக்கு கூட வந்து உங்களுக்கு எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தது எங்கெங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லோரும் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.